அழகே அழகு சீரியலில் இனி அடுத்ததாக என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ப்ரெடிக்ஷனாக பார்க்கலாம். வா, இனி வரப்போகிற எபிசோடில் நம்ம மலர் எல்லாத்தையும் பார்த்துருந்தாங்க. யார் மேலே தப்பு இருக்குது, யார் மேலே கரெக்டு அப்படின்றதெல்லாம் உண்மையை தெரிஞ்சவங்க இவங்க மட்டும்தான். இனி மதிக்காக கண்டிப்பாக இவங்க வாயை திறந்தா மட்டும்தான் மதி எந்த தப்பும் பண்ணலை அப்படின்ற உண்மையை தெரிஞ்சுக்குவார் சுரேஷ். இதனால் இனி சுரேஷுக்கு அழகுமதி மேலே ஒரு காதல் உருவாகுமா, இந்த மாதிரி சூழ்நிலையில் எப்படியெல்லாம் நடக்க போகுது அப்படின்றதாங்க இனி வரப்போகிற எபிசோடில் ப்ரெடிக்ஷனாக இருக்க போகுது. இந்த மாதிரி சுவாரஸ்யங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும், மறக்காமல் அந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி தெரிவிங்க. இந்த ராஜலட்சுமி எப்படி இருந்தாவது சுரேஷை ஏற்றி விட்டு மதியை எப்படி இருந்தாவது பழிவாகணும், அவளை கண்டிச்சாகணும், அப்போ தான் நம்ம மேலே பயமும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜலட்சுமி நல்லாவே திட்டம் போடுறாங்க. இந்த இடத்துல ராஜலட்சுமி போடுற நாடகத்துக்கும் ஒத்து ஊதுற மாதிரி தான் ராகவனும் சேர்ந்து இருக்காரு. ஆனால் நம்ம மலருக்கு எல்லா உண்மையும் தெரிய வருது. அப்பட்டமாகவே தெரிஞ்சாலும் வேறு வழியே இல்லை, இவங்க போடுற நாடகத்தை எப்படி வெளிக்கொண்டு வந்தாலும் நம்ம மேலே தான் பாதிப்பு வரும் அப்படின்னு சொல்லிட்டு மலர் அமைதியாகவே இருக்காங்க. இந்த மாதிரி இடத்துல சுரேஷ் அழகுமதிகிட்ட சொல்கிறாங்க, இங்கே பாரு, உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் எங்கள் அம்மாவே எதிர்த்து பேசுவா, உனக்கு என்ன சொல்கிறாங்க, வீட்டு பொறுப்பு எல்லாத்தையுமே பார்க்க சொன்னாங்க, அட்லீஸ்ட் ஒரு காஃபி குடிச்ச டம்ளர் அதை எடுத்து வைக்க சொன்னதுக்கு நீ எங்கள் அம்மாவை எவ்வளோ தூரத்துக்கு பேசியிருக்க அப்படின்னு சொல்லி கேட்க, இந்த இடத்துல தான் ராஜலட்சுமி, இங்கே பாருடா சுரேஷ், எப்படி உன் பொண்டாட்டி சொன்னால் தெரியுமா, 6 அடி உசரத்தில் ஒரு பிள்ளையை பெற்று வச்சுருக்கீங்களே தவிர்த்து, ஆனால் அந்த பிள்ளைக்கு எப்படி நடந்துக்கிறோன்னு வச்சுக்கிறோன்னு சொல்லி கொடுக்காத அளவுக்கு பிள்ளையை வளர்த்து வச்சுருக்கீங்க, அதுவும் பொறுக்கித்தனமாக வளர்த்து வச்சுருக்கீங்க அப்படின்லாம் பேசுகிறாடா அப்படின்னு சொல்லி அழகுமதி மேலே இன்னும் சுரேஷுக்கு கோபம் வர மாதிரியே தூண்டி விடுறாங்க. அதுக்கேற்ற மாதிரியே சுரேஷ் என்ன பண்ணுறாருன்னா, மதி தான் இந்த தப்பெல்லாம் பண்ணியிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லை. மதி, உண்மையை சொல்லப்போனால் நீ அவங்கக்கிட்ட மன்னிப்பு கேளு அப்படின்னு சொல்லும்போது, இங்கே பாருங்கள், நான் எதுவுமே தப்பாக பேசவே கிடையாது, நான் பேசாத வார்த்தையெல்லாம் நான் பேசினேன் சொல்லிக்கிட்டு இருக்காங்க, உண்மை எதுவோ அதை மட்டும் சொல்லாமல் இப்படி பேசுனா என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு மதி கேட்க, இங்கே பாரு, எனக்கு அதெல்லாம் தெரியாது, நீ மன்னிப்பு கேட்டே ஆகணும் எங்கள் அம்மாட்ட அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் சொல்ல, என்னால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பிடிவாதமாக இருக்க. அப்போ ராஜலட்சுமி, பார்த்தியாடா உன் பொண்டாட்டியோட திமுறை பார்த்தியா, செய்யலும் செஞ்சுட்டு இப்போ மன்னிப்பு கேட்க சொன்னால் கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டு சொல்கிறா, என்ன பிள்ளை வளர்த்து வச்சுருக்காங்கன்னு இப்படி கேட்டதில் என்னடா தப்பு இருக்குது அப்படின்னு ராஜலட்சுமி கேட்க, நான் கேட்ட கேள்விக்கு தாண்டா எதிர்விதமாக பேசுகிற மாதிரி நீங்கள் பிள்ளை வளர்த்ததான் சரியில்லைன்னு சொல்லிட்டு என்னை பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்டுட்டாலே அப்படின்னு ராஜலட்சுமி புலம்ப. அப்போ அந்த நேரத்தில் ராகவன் என்ன சொல்கிறேன்னா, இனி இதுக்கு மேலெலாம் பொறுமையாக இருக்க முடியாது, என்ன பிள்ளை வளர்த்து வச்சுருக்காங்கன்னு அவங்க அம்மா அப்பாட்டே கேட்டால் தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அழகுமதியோட அம்மா அப்பாவுக்கு ஃபோன் பண்ண, அப்போ அழகுமதியோட அப்பாவும் ஃபோன் எடுக்கிறாரு. சொல்லுங்கள் சம்மந்தி, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அழகுமதியோட அப்பா கேட்க, எங்கே நாங்கள் நல்லா இருக்கிற அளவுக்கு அவங்க பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கீங்க, எங்களை சாகடிக்கணும்னே சொல்லிட்டு உங்கள் பொண்ணை கட்டி கொடுத்துருக்கீங்க போல அப்படின்னு சொல்ல, என்ன சம்மந்தி இப்படி பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ராஜலட்சுமி ஃபோனை வாங்கி பேசுகிறாங்க. ஆமாங்க, உங்கள் பொண்ணை ஒரு குடும்பத்தில் கட்டி வச்சா எப்படி கல்யாணம் பண்ணி கொடுத்து எப்படி ஒரு குடும்பத்தை நடத்துகிறன்னு கூட கொஞ்சம் கூட சொல்லி உங்கள் பொண்ணை ஒழுங்காக வளர்க்கலைன்னு நீங்கள் இப்போ கல்யாணம் பண்ணி அனுப்பி வச்சது லட்சணத்திலே தெரியுது. ஏன்னா கல்யாணம் பண்ணிட்டு வந்தது நாள்லேருந்து நாங்களும் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டோம், நாங்கள் சொன்ன ஒரு வார்த்தையை கூட அவள் மதித்து கேட்டது கிடையாது, எதுக்கெடுத்தாலும் எதிர்வாதமாக பண்ணி எங்களை சாகடிக்கணும்னே உங்கள் பொண்ணை அனுப்பி விட்டுருக்கீங்க போல் அப்படின்னு சொல்லவுமே, என்னாச்சு சம்மதி இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்கீங்க, என்ன பண்ண மதி அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அப்போ தான் சம்மந்தி கொஞ்சம் மதிட்ட ஃபோனை கொடுங்க நானே பேசுகிறேன் அப்படின்னு சொல்ல, நீங்கள் எது பேசுகிறதா இருந்தாலும் நேரில் வந்து பேசுங்க அப்படின்னு சொல்லும்போது தான் அழகுமதிக்கு இன்னும் கோவம் வருது. நீங்கள் எதுக்கு எங்கள் அப்பாவை அம்மாவை கூப்பிட்றீங்க, எந்த பிரச்சனையாக இருந்தாலும் என்கிட்ட சொல்ல வேண்டியதானே, நீங்கள் எதுக்கு அவங்கள ஃபோன் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அழகுமதி கேட்டாலும், இங்கே பாருமா, எதாக இருந்தாலும் உங்கள் அம்மா அப்பா வந்த பிறகு பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராகவன் சொல்ல, இந்த மாதிரி நேரத்தில் தான் கரெக்டாக என்ட்ரி கொடுக்குறாங்க அழகுமதியோட அம்மா அப்பா. என்னாச்சு அழகுமதி, என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்ததுமே கேட்குறாங்க. அப்போ அழகுமதி என்ன சொல்கிறாங்கன்னா, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொன்னாலும் அப்போ ராகவன் சொல்லிடுறாரு, இங்கே பாருங்கள், உங்கள் பொண்ணையே ஒரு காஃபி டம்ளரை கூட எடுத்து போடுறதுக்கு எப்படியெல்லாம் பேசுகிறா, கொஞ்சம் கூட மதிப்பில்லாமல் பேசுகிறா, நீங்கள் பிள்ளை வளர்த்த சரியில்லைன்னு சொல்லிட்டு எங்களவே எதிர்த்து பேசுகிறா, என்ன நீங்கள் பிள்ளை வளர்த்த வச்சுருக்கீங்க அப்படின்னு ராகவன் கேட்க, அப்போது என்ன மதி இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு, வா உங்கள்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட. அப்போ ராகவன் சொல்கிறாரு, எதாக இருந்தாலும் இங்கனக்குள்ளே இருந்து பேசுங்க அப்படின்னு சொல்லவுமே அங்கே அழகுமதியோட அம்மா அப்பா 2 பேருமே யோசிக்கிறாங்க, என்ன பேச அப்படின்னு எப்படி பேசணும் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கும் போது தான் அழகுமதியோட அம்மா பேச ஆரம்பிக்கிறாங்க. ஏன் மதி, உனக்கு எத்தனை தடவை சொல்லியிருக்கோம்,
ஒரு வீட்டுக்கு குடும்பத்துக்குள்ள போனால் எப்படி பொறுமையாக இருக்கணும், எந்த மாதிரி நடந்திருக்கணும் சொல்லி சொல்லி வந்தாலும் நீ ஏண்டி இப்படி திருப்பி திரும்பி எங்களுக்கு கஷ்டம் கொடுக்கணும், உங்கள் அப்பாவுக்கு சிரமம் கொடுக்கணும்னே பண்ணுறியா அப்படின்னு சொல்லி கேட்க, அப்போ அழகுமதி என்ன சொல்கிறாங்கன்னா, அம்மா நான் எந்த தப்பும் பண்ணலை, எந்த தப்பும் பண்ணாமல் இருக்கும்போது நீங்கள் ஏன் வந்து தலை குனிஞ்சு இங்கே நிற்கணும் அப்படின்னு அழகுமதி கேட்க, இந்த மாதிரி எதிர்த்து பேசுகிறனால தான் இவ்வளோ பிரச்சனை வருது அப்படின்னு சொல்லும்போது தான், ஓ நான் எல்லா நேரமும் அப்படியே வாயை முடிக்கிட்டு இவங்க பண்ணுறதை கேட்டுக்கிட்டே இருக்க சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்க, ஆமாம் அப்படி தான் இருக்கணும், ஒரு வீட்டுக்கு வந்துட்டால் பெரியவங்களுக்கு மதிப்பு கொடுத்து இருந்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்ல, என்னால் அப்படிலாம் இருக்க முடியாமல் தப்புன்னு தெரிஞ்சால் நான் அதை கேட்டு தான் ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு மதி சொல்ல, ஏண்டி நான் சொல்கிறத கேட்கக்கூடாதுன்னே இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு மதியோட அம்மா கேட்க, இங்கே பாருங்கம்மா இது என்னோட பிரச்சனை, நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் இப்போ கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு மதி அனுப்பி விட்றாங்க. இதுக்கு மேலே எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு என்னை மன்னிச்சிடுங்க, இனிமேல் உங்கள் பிரச்சனை, இனி நாங்கள் எதுலேயும் தலையிட மாட்டோம், அவளை நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு மதியோட அம்மாவும் கிளம்பிடுறாங்க. இந்த மாதிரி நேரத்தில் தான் ராகவன் என்ன சொல்கிறேன்னா, என்னடா சுரேஷு அழகுமதி என்ன தான் பண்ணுறது, அவங்க அம்மா அப்பாவே எதிர்த்து பேசிட்டா அவங்களும் தண்ணி தெளிச்சு விட்ட மாதிரி போயிட்டாங்க, இப்போ என்னடா முடிவெடுக்க போகிற அப்படின்னு கேட்க, சுரேஷ் நீ கோவம் அதிகரிக்குது, இங்கே பாரு ஒழுங்கா மன்னிப்பு கேட்குறியா இல்லையான்னு கேட்க, என்னால் முடியாதுன்னு சொல்லிட்டு அழகுமதியும் பிடிவாதமாக இருக்க, அப்போ தான் சுரேஷ் சொல்கிறாரு, எங்கள் அம்மா அப்பாவை மதிக்காத நீ இந்த வீட்டில் இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது, இந்த வீட்டை விட்டு வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் சொல்லிடுறாரு. வெளியே கழுத்தை பிடிச்சி வெளியவும் தள்ளிடுறாரு மதியை. அவங்களும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வெளியே போகிறதுக்கு தயாராகிறாங்க. இந்த நேரத்தில் தான் நம்ம மலர் என்ன சொல்கிறாங்கன்னா, மதி பிரச்சனைலாம் வேணாம் மதி, தயவு செஞ்சு மன்னிப்பு கேட்டுரு, மன்னிப்பு தானே கேட்க சொல்கிறாங்க, ஒரு வாரத்தில் முடிச்சிடலாமே, இந்த பிரச்சனை ஏன் நின்றுக்கிட்டே போக அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ தான் மதி என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே பாருங்கள் குட்டை குனிய கண்டு தான் இன்றைக்கி இவ்வளோ தூரத்துக்கு இப்போ உங்களையும் அடிமையாக வச்சுக்கிட்டு இருக்காங்க, எல்லா இடத்துலையும் ஒரு இடத்துல கேள்வி கேட்கணுன்ற நிலைமை வந்துச்சுன்னா கேள்வி கேட்டே ஆகணும், அதுக்காக எல்லா இடத்துலையும் வாயை மூடிக்கிட்டு இருந்தால் இவங்க இப்படி தான் பண்ணுவாங்க, எதிர்த்து கேள்வி கேட்குறதுக்கு ஆளிலேன்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க, நான் தப்பு பண்ணலைங்க, எல்லா தப்புமே அவங்க பண்ணிட்டு இப்போ எல்லாமே நான் பண்ணேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்லி ஏமாத்துற மாதிரி தான் இப்போ சுரேஷை வச்சு எல்லாமே பண்ணுறாங்க. அப்படி இருக்கிற இடத்துல நான் எப்படி மன்னிப்பு கேட்க, அப்படி மன்னிப்பு கேட்டேன்னா நான் தான் எல்லா தப்பும் பண்ண மாதிரியே தானே ஆகிறோம், அவங்க சொன்ன வார்த்தையெல்லாம் உண்மைன்னு ஆயிருமே, நான் கண்டிப்பாக மன்னிப்பு கேட்க மாட்டேன்னு பிடிவாதமாக இருக்காங்க. மதி இப்படி பிடிவாதமாக இருக்காளே, இவளை என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே, இனி நம்ம சுரேஷனால சமாதானப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு அழகு மலரும் போராடுறாங்க. மலரும் சுரேஷ்கிட்ட, சுரேஷ் தயவு செஞ்சு இதோட இந்த பிரச்சனையை விட்டுடா அப்படின்னு சொல்லி கெஞ்சுறாங்க, எனக்காக பாருடா அப்படின்னு சொல்லும்போது தான், மலரு நீ என்ன அவளுக்கு வக்காலத்தா, செஞ்ச தப்பு பண்ணிவிட்டு எவ்வளோ தூரம் பண்ணிவிட்டு அவள் இவ்வளோ தைரியமாக கொஞ்சம் கூட மன்னிப்பு கேட்காம இவ்வளோ தூரம் நிற்கிறவளுக்கு நீ என்ன சப்போர்ட் பண்ண வந்திருக்க அப்படின்னு ராஜலட்சுமி கேட்க, இந்த இடத்துல அண்ணி தயவு செஞ்சு இந்த பிரச்சனை நீங்கள் தலையிடாதீங்க அப்படின்னு சொல்ல, அப்போ தன்னால் என்ன எதுவுமே பண்ண முடியலையே மதிக்கு சப்போர்ட்டா அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. மரியாதையை வீட்டை விட்டு கிளம்பிடு, இனி இந்த வீட்டுக்கும் உனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு சுரேஷ் சொல்ல, அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா பாக்யராஜுக்கிட்ட மலர் போகிறாங்க. அங்கே பாக்யராஜுக்கிட்ட சொல்கிறாங்க, நீங்களாவது சொல்லுங்கள் இவங்களுக்கு அப்படின்னு சொல்ல, அப்போ பாக்யராஜ் என்ன சொல்கிறாங்கன்னா, சுரேஷ் நீ பண்ணுறது தப்புடா, என்னதான் இருந்தாலும் ஒரு பொண்ணை வீட்டை விட்டு வெளியே அனுப்புறது தப்பு, கொஞ்சமாவது புரிஞ்சுக்கோ, இவ்வளோ தூரத்துக்கு கோவப்பட வேண்டிய அவசியம் இல்லை, இப்போ வீட்டை விட்டு வெளியே அனுப்புறதுக்கான சுச்சுவேஷனும் இது கிடையாது அப்படின்னு சொல்லும்போது தான், அண்ணே நீ பேசாமல் இருனே அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் சொல்கிறாரு. இந்த இடத்துல தான் ராஜலட்சுமி பாக்யராஜை பேசுகிறாங்க, ஏண்டா பாக்யராஜ் இதுதான் பெத்த அம்மா மேலே நீ வச்சுருக்க பாசமா, அவ்வளோ தூரம் அவள் பேசி அம்மா முடியாமல் நெஞ்சு வலிக்குதுன்னு சொல்லிட்டு சாக போகிற நிலைமையில இருந்து இப்போ வந்திருக்கேன், இப்படி இருக்கிற இடத்துல நீ அவளுக்கு சப்போர்ட்டாக பேசுறியா அப்படின்னு பாக்யராஜா சொல்ல, அப்போ பாக்யராஜ் சொல்கிறாரு, அம்மா நீ இவ்வளோ தூரம் பேசுகிற, நம்ம வீட்டு வந்த மருமகளை வீட்டை விட்டு வெளியே துரத்துனா யாருக்கு அசிங்கம், நான் அதை வச்சு தாம்மா சொல்கிறேன், உன் மேலே பாசம் இல்லாமலாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பாக்யராஜ் சொல்ல, அப்போ தான் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க ராஜலட்சுமி, இவன் சொல்கிறதும் கரெக்டாக இருக்கே, பாக்யராஜ் சொல்கிறதும் உண்மை தான், இவளை வீட்டை விட்டு வெளியே அனுப்புனா நம்மளுக்கு தான் அசிங்கமாக போகும் அப்படின்னு யோசிக்கிறாங்க ராஜலட்சுமி. ஆனால் இவளை இப்படியே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவ வீட்டை விட்டு வெளியே போனால் தான் கொஞ்சமாவது இவளுக்கு பயம் இருக்கும் அப்படின்னு ராஜலட்சுமி நினச்சி, சுரேஷ் இவளை வீட்டை விட்டே வெளியே அனுப்புடா அப்படின்னு சொல்லிடுறாங்க. இவ்வளோ பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்க நேரத்தில் கண்டிப்பாக நம்ம மதிக்காகவாது நம்ம பேசியே ஆகணும்னு சொல்லிட்டு மலர் முடிவெடுப்பாங்களா, சுரேஷ் கிட்ட உண்மையை சொல்லுவாங்களா, எல்லா தப்புமே உங்கள் அம்மா மேலே அப்படின்ற உண்மையை சொன்னால் சுரேஷ் என்ன முடிவெடுக்க போகிறாரு, கண்டிப்பாக யாருக்காக இல்லைனாலும் மதிக்காகவாவது இனி மலர் எதிர்த்து பேச போகிறாங்க. இந்த தருணம் கண்டிப்பாக வரப்போகுது. இந்த தருணத்துக்காக நீங்கள் காத்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணி ஆதரவு தெரிவிங்க. மீண்டும் சந்திப்போம்.